வந்து ஒரு 9 வயசு பையன். இவன் வந்து மாஸ்காவில் ஒர்க் பண்ணுறான் ஒரு மாஸ்டர் மிஸ்ட்ரஸ்க்கும். கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அவனோட மாஸ்டரும் மிஸ்ட்ரஸும் அவங்களோட ஒர்க்மேனும் ஒரு மிட் நைட் சர்வீஸ் போயிருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் வான்கா வந்து அவனோட மாஸ்டரோட கபர்ட்லேருந்து ஒரு பென்னும் ஒரு பாட்டில் ஆஃப் இங்க்கும் எடுக்கான். எடுத்ததுக்கப்புறம் வந்து அவன் பயந்து எல்லாம் சுற்றி பார்க்குறான், யாராவது வராங்களா இல்லையான்னு. அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஒரு லெட்டர் அவனோட கிராண்ட் ஃபாதருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணும்போது அவன் எழுதுறான் இந்த மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு. அப்புறம் வந்து நிறைய விஷஸும் பிளெஸ்ஸிங்ஸும் காட்லேருந்து எழுதுறான். அப்புறம் வந்து நிறுத்திட்டு ரிகால் பண்ணுறான் எப்படி அவனோட கிராண்ட் ஃபாதர் இருப்பாப்லன்னு. அவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு நைட் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாப்புல. இவர் வந்து ஒரு மாஸ்டருக்கு நிறைய பேசுவாப்புல அவங்களோட ஹவுஸ் ஸ்டாஃப் கூட. அதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. எழுதும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் தான் கிராண்ட் ஃபாதர், நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஃபேமிலி, அப்பாவும் அம்மாவும் இல்லை அப்படின்னு எழுதுறான். அதுக்கப்புறம் வந்து எழுதுறான் இது மாதிரி வந்து நேற்று வந்து மாஸ்டரோட குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு இருக்கும்போது நானும் தூங்கிட்டேன். மாஸ்டர் வந்து என்னைய முடியால் யார்டுக்கு இழுத்துட்டு போய் என்னை அடிச்சாப்புல. வாரத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்ட்ரஸ் வந்து என்னைய மீனை கழுவ சொன்னாப்புல. நான் வந்து டெய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு வந்து அந்த மீனை வந்து என் மூஞ்சிலே அடிச்சாப்புல. இதெல்லாம் ஞாபகம் வரும்போது அப்புறம் வந்து அவனுக்கு அழுகு வழியாக வருது ஞாபகம் வரும்போது. வான்கா வந்து அவனுக்கு அவ்வளோ சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப அதுலேருந்து சஃபர் பண்ணுறான். அதனால் வந்து அதெல்லாம் எழுதிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணுறான். திருப்பி ஞாபகம் வருது எப்படி வந்து அவனும் அவனோட கிராண்ட் ஃபாதரும் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துகிட்டு வருவாங்க, வெட்டிட்டு வருவாங்க. இப்படி வந்து அவனோட கிராண்ட் ஃபாதரோட மாஸ்டர் வீட்டில் போய் அந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து ஓகா. இவங்க வந்து நல்லா வான்காவை பார்த்துப்பாப்புல. அதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. அப்புறம் வந்து எழுதுறான் இது மாதிரி வந்து இங்கே என்னை கிராண்ட் ஃபாதர் என்னை ப்ளீஸ் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன், என் வாழ்க்கை வந்து ஒரு நாயை விட வந்து கேவலமாக இருக்குன்னு எழுதுறான். அப்புறம் வந்து லெட்டரை ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஆன் த டாப் வான்கா வந்து எழுதுறான் டு மை கிராண்ட் ஃபாதர் இன் த வில்லேஜ். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட கிராண்ட் ஃபாதரோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு திருப்பி வரும்போது அவனோட மாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தூங்குனான். ஏன்னா என் கிராண்ட் ஃபாதர் வந்து என்னைய வந்து கூப்பிட்டு போயிடுவாப்புல, எனக்கு வந்து இந்த சஃபரிங் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறான். தூங்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது. இது மாதிரி வந்து அவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்டோவ் டாப்பில் உட்காந்து அந்த லெட்டர் படிக்கிறாப்புலன்னு, என்னை கூப்பிட்டு போயிடுவாப்புல, என்னை ரெஸ்கியூ பண்ணுவாப்புலன்னு வந்து அவனுக்கு ஒரு கனவு. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி 19th centuryல அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இந்த ஸ்டோரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரும். இப்படி வந்து ஒரு ஆர்ஃபன் வந்து எவ்வளோ சஃபர் பண்ணுறாப்புல, எவ்வளோ ஒரு ஏங்குறாப்புல அதை நல்ல சாப்பாடுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எண்ட் ஆகணும்னு ஒரு நினைப்பு வந்து வரும். அதெல்லாம் கவர் பண்ணுது. வான்கா வந்து எழுதும்போது இது மாதிரி வந்து டு மை கிராண்ட் ஃபாதர் இந்த வில்லேஜ், ஏன்னா அவங்களோட அட்ரஸ் தெரியலன்னு. அது ரொம்ப ஒரு சோஃபரான ஒரு க்ரஷிங் மூமெண்ட். ஏன்னா வந்து வான்கா வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா வந்து என் கிராண்ட் ஃபாதர் வந்து என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாப்புல, எனக்கு என் வாழ்க்கை வந்து இப்படியே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சோகமான இது. ஸோ தேங்க்யூ.